மந்த்லி பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்குன்னு சிஎன்ஜி இல்லைன்னா டீசல் கார் வாங்குற ஐடியால இருக்கீங்களா? அந்த ஐடியாவை அப்படியே டிராப் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்காகவே புதுசா ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டொயோட்டோ ஒரு புதிய டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அதுதான் ஹைபிரிட் ஃபிளக்ஸ் ஃபியூல் டெக்னாலஜி. அவங்களோட புதிய என்ஜின் பெட்ரோல்ல மட்டும் இல்ல, பெட்ரோல் கூட எத்தனாலையும் மிக்ஸ் பண்ணி ஓட்ட முடியும். அதாவது E20 இல்ல E85 வரைக்கும் இந்த என்ஜின் அடாப்ட் பண்ணிக்கும். அது கூடவே ஹைபிரிட் டெக்னாலஜி ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் மோட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட மைலேஜ் எக்கச்சக்கமா இம்ப்ரூவ் ஆக போகுது. பெர்ஃபார்மன்ஸும் டாப் ரேஞ்சில் இருக்க போகுது. E20 E85 ஃபிளக்ஸ் ஃபியூல்னா வேற எதுவும் கிடையாது. 20% எத்தனாலும் 80% பெட்ரோலும் இருந்தா அது E20 பெட்ரோல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி E85னா 85% எத்தனாலும் பேலன்ஸ் 15% பெட்ரோலும் இருக்கும். இந்த எத்தனாலுங்கிறது வேற எதுவுமே இல்லை, ஆல்கஹால் தான். இது கிரெயின்ஸ்ல இருந்து சுகர் கேன்ல இருந்தா ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த டெக்னாலஜி இந்தியாவில் வரும்போது இந்தியாவோட ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமா கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு பெட்ரோல் டீசல் எல்லாமே நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்தா வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டிபெண்டன்சி ரொம்ப அதிகமா கம்மியாகும். அது மட்டும் இல்ல, உங்களோட மந்த்லி பெட்ரோல் பில் ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது வித் டாப் பெர்ஃபார்மன்ஸோட. ஆல்ரெடி டொயோட்டோ இதை இந்தியாவில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். இந்த ஹைபிரிட் ஃபிளக்ஸ் ஃபியூல் டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறீங்களா? இது வந்தா எத்தனை பேர் இந்த வண்டி எடுப்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.